ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ரிவெஞ்ச் லவ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம என்ன கதைக்குள்ள போகலாம். நேற்று கடைசியா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாம நம்ம ஹீரோயின் அந்த லீய பார்க்கலான்னு சொல்லி போயிருப்பாளா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவளோட ரூமுக்கு வருவான். ஆனா அங்க பார்த்தா இப்ப அந்த லீ மட்டும் தான் இருப்பான். இதுலயே நம்ம ஹீரோ ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவான். ஆனா அப்ப அப்படியே அந்த லீ, நீ என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்தியா, இனிமேல் உன்னால அவளை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோ அவன் அப்படியே அடிக்கலான்னு போறப்ப அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட ஒரு போட்டோவை காட்டுவான். அதுல நம்ம ஹீரோயினை கடத்தி வச்சிருக்கிற போட்டோ தான் இருக்கும். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ அப்படியே செம கடுப்பா, போட்டி உனக்கும் எனக்கும் தான், இதுல தேவையில்லாம அவளை இழுக்காத, என்னப்பா பண்றது, அவளை இழுக்கிற மாதிரி நிலைமையை நீ தான் உருவாக்கி கொடுத்திருக்க, உனக்கு ஷூ எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நீ தான் ப்ரூவ் பண்ணணும். இங்க பாத்தியா, இங்க ஒரு ஃபைல் இருக்கு, இதுல மட்டும் நீ சைன் பண்ணேனா நான் ஷூவை மொத்தமா விட்டுருவேன். இது என்ன ஃபைல்ல ரொம்ப யோசிக்காத, இந்த கம்பெனில இருக்கிற உன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்திர ஃபைல் இது. சோ உனக்கு உன் காதலி வேணும்னா யோசிக்காம இதுல சைன் பண்ணு அப்படின்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளை இப்போ ஒரு கார்ல அடைச்சு வச்சிருப்பாங்களா. அப்போ அந்த கிட்னாப்பர்ஸ் அசந்த நேரமா பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த கார்ல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவா. ஆனா ஓடுனவ இப்ப பீச் கிட்ட பாறையா இருக்கிற இடத்துக்கு மேலதான் வந்து நிப்பா. சோ இதை தாண்டி நம்ம ஹீரோயினால போக முடியாது. வசமா இப்ப லாக் ஆயிக்குவா. பட் இருந்தாலும் திரும்பி இந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க மட்டும் என் பக்கத்துல வந்தீங்க, நான் இங்க இருந்து குதிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டுவா. ஆனா அதுக்கு அவங்க அப்படியே, குதிக்கணும்னா தாராளமா குதி, இங்க இருந்து நீ குதிச்சேனா உன் எலும்பு கூட மிஞ்சாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பயன்படுத்துவாங்க. ஆனா அப்ப இவங்களுக்கு பயந்துட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வர கால் ஸ்லிப் ஆகி இப்ப கீழே விழுந்துருவா. ஆனா அந்நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். நல்ல வேலை, அப்புறம் கடல்ல விழுந்தவளை அவன் தான் காப்பாத்துவான். சோ இவன் நம்ம ஹீரோயினை தேடி வந்ததுல நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், இவன் அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்துருவான். அவ இன்னும் மயக்க நிலைமையில தான் இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவான், என்னாலதான் உனக்கு வட்ட ஆபத்து வருது, இதை நான் தான் எப்படியான்னு சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்நேரம் கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வருவான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட, லீயே இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கானா, இனி கோ என்னென்ன பண்ண போறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்லுவானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, இங்க பாரு, இனிமேல் நீ என்ன ஃபாலோ பண்ணவே வேண்டாம், இனிமேல் நீ ஃபுல் நேரமும் ஷூ கூட தான் இருந்து அவளை தான் ஃபாலோ பண்ணி பாத்துக்கணும். ஏன்னா அந்த லீயும் கோவும் இந்த கம்பெனி அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால இப்ப ஏன் சேஃப்டியை விட ஷூவோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவன் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிருவாளா. அவ கண் முழிச்ச உடனே நம்ம ஹீரோ போய் அப்படி ஹக் பண்ணிட்டு, சாரி, உன் பேச்சை கேட்காம நல்லைய பார்க்க போனது தப்புதான், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்குவா. அதுக்கு நம்ம ஹீரோவும், இங்க பாரு, நான் இப்போ ஒரு ரிஸ்கான பாதையில போய்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு என்னால சொல்ல முடியாது, இதுல நீ என் கூட இருந்தனா உனக்கும் பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், அதான் நீ சூஸ் பண்ணிருக்கிற பாதை ரொம்ப ரிஸ்கானதுன்னு உனக்கே தெரியுதுல, அப்பனா எல்லாத்தையும் இதோட நிப்பாட்டிக்கலாம்ல, இது நான் கஷ்டப்படுவேங்கிறதுக்காக சொல்லல, உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா. பட் ஆனா நம்ம ஹீரோ இங்க வந்ததே ரிவெஞ்சுக்காக தான், அவன் எப்படி இதை ஸ்டாப் பண்ணுவான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக, ஓகே இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு ரிஸ்கியான வேலையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்றான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அங்க இப்ப இந்த லீ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருப்பான். அவன் இப்ப எல்லாரும் முன்னாடியும், இந்த கம்பெனியோட அதிகமான ஷேர்ஸ் என்கிட்ட தான் இருக்கு, ஏன்னா லேங் அவனோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணுவான். சோ அப்படி பார்த்தா இனி இவன் தான் சிஓ இருக்கிறதுக்கு தகுதியானவனா இருப்பான். ஆனா அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த மீட்டிங்குள்ள வந்து, லீ கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணு, எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணேனா இப்படிதான் உனக்கு பிரச்சனை வந்து நிற்கும் அப்படின்பா. அந்த லீக்கு ஒன்னும் புரியாது. ஆனா அடுத்த செகண்ட்லயே பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ் வருவாங்க. என்னன்னா, நேத்து நம்ம ஹீரோயினை கடத்தினதுக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேஸ் கொடுத்திருப்பான் போல. அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா இவங்க கலெக்ட் பண்ண எவிடன்ஸும் எல்லாமே இப்ப லீயை நோக்கி தான் இருக்குமா. அதனாலதான் இவனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போலீஸ் இங்க வந்துருவாங்க. இது தெரிஞ்சனே அந்த கோ அப்படியே வந்து, என் பையன்ல எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான், அவனை அரெஸ்ட் பண்ற ரைட்ஸ் உங்களுக்கு யாரு கொடுத்தது அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா எவிடன்ஸ்ல இப்ப இந்த லீக் அகேன்ஸ்டா இருக்கறனால போலீஸ் அவனை விசாரிக்கிறதுக்காக கூட்டு போயிரும். அப்படி பார்த்தா இந்த கம்பெனியோட சிஇஓ இன்னும் நம்ம ஹீரோவா தான் இருப்பான். இப்போ தன்னோட பையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சனையும் அந்த கோ வேவேமா ஏதாவது ஒரு லாயர் கிடப்பானா அவன் இந்த கேஸ்ல இருந்து வெளியெடுக்க அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அப்படியே அந்த கோ அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட, என் பையன் புதுசா வேற எந்த பிரச்சனையும் மாட்டிக்கவே கூடாது, அவன் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியா கிளியர் பண்ணி வைங்க, அவன் மேல எந்த ஒரு பிளாக் மார்க் இல்லாத அளவுக்கு பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லீயோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ண சொல்லி அந்த அசிஸ்டன்ட்டுக்கு அந்த கோ ஆர்டர் கொடுத்துருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளை பாவம் அந்த அசிஸ்டன்ட் வீட்டை விட்டு கூட வெளியே அனுப்ப மாட்டான். அவ ஜஸ்ட் பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு போனோம்னா கூட இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருப்பான். இதனாலேயே நம்ம ஹீரோயினுக்கு செம எரிச்சலா இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த கடுத்து தான் அவன் மூஞ்சில சிரிப்பே வரும். அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை தான் சொல்லுவா. நம்ம ஹீரோ அந்த வீட்டை விட்டு மொத்தமா போன கடுத்து திரும்பி நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு வந்துட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு அங்க இருக்கிற ஊஞ்சல தான் வெப்ப பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு இருப்பாளாம். அதே மாதிரிதான் இன்னைக்கும் நீ திரும்ப எப்ப வருவேன்னு சொல்லி உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா உனக்கு தான் என் மேல அக்கறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கியூட்டா கோச்சுக்குவாளா. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோ,
இங்க பாரு, என்னை சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் நான் சீக்கிரம் முடிச்சிட்டு உன்னை தேடி நான் வந்துருவேன். இனிமேல் சின்ன வயசுல உன்னை வெயிட் பண்ண வச்ச மாதிரி நான் எப்பயும் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொமான்டிக்கெல்லாம் பேசுவான். இதை கேட்கிறப்ப நம்ம ஹீரோனுக்கும் செம ஹாப்பியா இருக்கும். ஆனா அப்ப அப்படியே நம்ம ஹீரோ அவனோட மனசுக்குள்ள லீவ் பண்ண தப்புக்கு அவளை நான் தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது கோ மட்டும்தான். அவளையும் நான் பழி வாங்கிட்டேன்னா அதுக்கடுத்து நான் ஃபுல்லா உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்குவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த கோவை தான் காட்டுவாங்க. அவ அவளோட பையனோட வீட்டுக்கு வருவாளா. ஆனா இப்ப அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி உட்காந்துருப்பா. இந்த ஆன்ட்டிய பார்த்த உடனே அந்த கோ மூஞ்சி டோட்டலா மாறிடும். அவ ஒரு மாதிரி அப்படியே ஷாக்கா, நீ ஜிங்கோட அம்மாவோட வேலைக்காரியாச்சே, நீ என்ன என்னோட பையன் வீட்டுல பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா கேப்பா. அதுக்கு அந்த ஆன்ட்டியும் அப்படியே தெனாவட்டா, என்னது இது உன் பையன் வீடா, இன்னையில இருந்து இது என்னோட வீடு. உன் பையன் வட்டிக்கு நிறைய காசு வாங்கியிருந்தான், அதை அவனால திருப்பி கட்டவே முடியல, சோ அதனால ஆட்டோமேட்டிக்கா இப்ப இந்த வீடு எனக்கு சொந்தமாயிருச்சு அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த கோ அப்படியே, ஒரு வேலைக்காரி கிட்ட எப்படி அவ்வளவு பணம் இருக்கும், அப்பனா உனக்கும் அந்த லாங்குக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஏன்னா இன்னும் இந்த கோக்கு நம்ம ஹீரோவோட ரியல் ஐடென்டிட்டி தெரியவே தெரியாதுல்ல, அதனாலதான் அவ ஒரு மாதிரி குழம்பி போயிருப்பா. அப்பதான் இந்த ஆன்ட்டி அந்த கோ கிட்ட ஒரு உண்மையவே சொல்லுவா. நீ பல வருஷத்துக்கு முன்னாடி ஜிங்க தண்ணிக்குள்ள தள்ளி கொலை பண்ண பார்த்தேல, அன்னைக்கு ஆக்சுவலி அவன் உண்மையிலே சாகல, அவனை நான் தான் காப்பாத்தினேன். அப்ப நீ சாகடிச்சிட்டேன்னு சொல்லி நினைச்ச பையன் தான் இப்போ லாங்கா இங்க வந்து ஷூவோட அப்பாவையும் பழி வாங்கினா, அடுத்து உடனேயும் பழி வாங்க போறான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவ சொல்லிடுவாளா. ஆனா இதை கேட்டக்கடுத்து அந்த கோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, உங்களால மட்டும் தான் ட்விஸ்ட் கொடுக்க முடியுமா, உங்களை மீறி என்னாலையும் ட்விஸ்ட் கொடுக்க முடியும். நீங்க பழி வாங்கினதா சொன்னீங்களே ஷூவோட அப்பா, அவன் தான் ரொம்ப வருஷமா எப்படியான் ஜிங்கையும் அவனோட அம்மாவையும் காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணான். ஆனா நான் இருக்கிறப்ப அதை நடக்க விடுவேனா, அதனாலதான் ஜிங்கியும் ஜிங்கோட அம்மாவையும் கொல்லணும்னு முடிவு பண்ணேன். ஆனா அதுல ஜிங்க மட்டும் எப்படியே மிஸ் ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய உண்மையை போட்டு உடப்பா. இதை கேட்டோடனே அந்த ஆன்ட்டிக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னது ஷூவோட அப்பா நல்லவனா, அவன் உன் கூட சேர்ந்து பிளான் போட்டு தானே ஜிங்கோட அம்மாவை கொலை பண்ணி அவளோட சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான், ஆனா இப்ப நீ வேற மாதிரி சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கா கேப்பா. அப்பதான் அந்த கு நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லுவா. ஜிங்கோட அப்பாவை இவ கல்யாணம் பண்ண உடனே இந்த மொத்த சொத்துமே வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவை இவ தான் மாடியிலிருந்து தள்ளி விட்டுருப்பா. அப்ப கரெக்டா ஷூவோட அப்பா இந்த கோவை தடுக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ள அந்த இன்சிடென்ட் நடந்தனால அப்ப சின்ன வயசா இருந்த நம்ம ஹீரோ மாடியில ஷூவோட அப்பா நிக்கிறத பார்த்துட்டு எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா அதுக்கடுத்து ஷூவோட அப்பா அந்த கோவை மிரட்டி இருப்பான். நீ பண்ணது ஒரு கொலை, இதை கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அந்த கோ அவனை மிரட்டி, இங்க பாரு இவ செத்து போனதுல உனக்கும் ப்ராஃபிட் தான், இனி அந்த கம்பெனியை நம்ம இஷ்டத்துக்கு ரன் பண்ணலாம், பெரிய அளவுல ப்ராஃபிட் பார்க்கலாம், நீ மட்டும் வாயை மூடிட்டு இல்லனா அடுத்து உனக்கும் இதே நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருப்பா. அதனாலதான் ஷூவோட அப்பா எதுவுமே பண்ணாம அமைதியாவே இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இவ சின்ன வயசா இருக்கிற நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொலை பண்ண போறா அப்படின்னு தெரிஞ்ச கிடத்து அந்த இடத்துக்கும் ஷூவோட அப்பா காப்பாத்துறதுக்காக வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ள இந்த கோ நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருப்பா. சோ நம்ம ஹீரோ செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் ஷூவோட அப்பாவும் நினைச்சிருப்பாரு. பட் என்ன இருந்தாலும் இந்த கம்பெனி மட்டும் கோ கைக்கு போயிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்பவே ஷூவோட அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. அதனாலதான் இன்ன வரைக்கும் இந்த கோவால சிஇஓவே ஆயிருக்க முடியாது. இந்த உண்மையெல்லாம் இப்ப தெரிஞ்சோனையும் அந்த ஆன்ட்டியே செமையா கடுப்பாகி அப்படியே அந்த கோவை கழுத்தை நெரிச்சு கொல்ற அளவுக்கு போயிருவா. ஆனா அந்த கோ சாதாரண ஆளா, அவ அந்த ஆன்ட்டி அப்படியே தள்ளி விட்டுட்டு, நான் சின்ன வயசுலயே ஜிங்க கொலை பண்ண ட்ரை பண்ணவன், இப்ப அவன் லேனா மாறி இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, இந்த கம்பெனி எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் இன்னொரு கொலை கூட பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஆன்ட்டியை மிரட்டுவா. அதுக்கடுத்து அந்த ஆன்ட்டி இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்லிடுவாங்களா. இது தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இத்தனை வருஷம் நம்மளை யாரு காப்பாத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்கள தான் நம்ம வந்தனையும் பழி வாங்கியிருக்கோம். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுத்து என்னால ஷூ மூஞ்சில எப்படி முழிக்க முடியும், அவளை எப்படி லவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாளா. அவ வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போடுவா அப்படின்னு பார்த்தா அவ நம்ம ஹீரோவை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாரு பாஸ்ட்ல நடந்த எந்த ஒரு இதுக்கும் நம்ம பொறுப்பாக முடியாது, இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்த விஷயம். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு, ஜிங் திரும்பி வருவான், நீ அவன் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப அவரோட ஆசை தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை நினைச்சு அவர் சந்தோஷம் தான் படுவார தவிர்த்து என்னைக்குமே அவர் உங்களை கோவப்படவும் மாட்டாரு, வெறுக்கவும் மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் இவனுக்கு ஆறுதலா பேசுவா. ஆனா இவன் என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோக்கு இன்னும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இவன் ஷூவோட அப்பாவை பழி வாங்கினது, அது மட்டும் இல்லாம இங்க வந்த புதுசுல இருந்து நம்ம ஹீரோயினை போட்டு அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா அப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணி, இங்க பாரு நான் சொல்றதை கேளு, நடந்த எந்த விஷயத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது, இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்ததுதான், தயவு செஞ்சு இதை மனசுல வச்சுக்கிட்டு நீ திரும்பி என்னை விட்டு விலகி போயிடாத அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிடுவா. சோ இதுலயே நம்ம ஹீரோ இவன் நம்ம ஹீரோ மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்குவான். இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆன்ட்டியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சாரி கேப்பா. சோ இப்போ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிளியர் ஆனனால இவங்க 3 பேரும் சந்தோஷமா ஒரே ஃபேமிலி ஆயிருவாங்க. ஆனா இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் சந்தோஷமா நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த கோவை தான் காட்டுவாங்க. அவ இப்ப திருட்டுத்தனமா யாரையோ மீட் பண்ணி, அந்த லேங் வேற யாருமே இல்ல,
சின்ன வயசுல நான் செத்துட்டான்னு நினைச்சேன் அந்த ஜிங்க் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கு உடனே அந்த ஆள் கடுப்பா, அவன் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா அவன் இப்ப தேவையில்லாம என்னோட பிசினஸ்க்குள்ள தலையிடுற மாதிரி இருக்கு, அதனால சீக்கிரமாவே அவன் இந்த உலகத்தை விட்டு அனுப்புற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் பேசுறதுல நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த கோவை கண்ட்ரோல் பண்ற ஆளே இவன் தான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோவை போட்டு தள்ளணுங்கிறதுக்காக ஒரு அடியால அவன் இந்த கோக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். ஆனா இப்படி தன்னோட வாழ்க்கையில ஒரு மெயினான வில்ல இருக்கான் அப்படிங்கறது தெரியாத நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப ரொமான்டிக்கா லவ்வபிளா இருந்துகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, பாஸ் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த கோ என்னதான் அவளோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளியரா வச்சிருந்தாலும் ஃபாரின்ல இருக்கிற அவளோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குளறுபடியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா அவன் இந்த கம்பெனில பண்ண ஃப்ராட் தானே எல்லாம் வெளியே வந்துரும், இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, அந்த டேட்டாவெல்லாம் நான் எப்படியான்னு கலெக்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த கோக்கும் தெரிஞ்சிரும் நம்ம ஹீரோ இவளோட அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்காணிக்கிறான் அப்படின்ட்டு. அதனால இவன் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகவே சீக்கிரமாவே நம்ம ஹீரோவை போட்டு தள்ள சொல்லிடுவா. அதுக்கேத்தாப்லே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போறப்ப அந்த கோ செட் பண்ண அடியால் நம்ம ஹீரோ அப்படி கத்திய வச்சு குத்திடுவான். ஆனா நல்ல வேலை அன்னாரன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் போன் கால்ல நம்ம ஹீரோ கூட பேசிக்கிட்டு இருந்தனால நம்ம ஹீரோக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நடந்துருச்சுன்னு தெரிஞ்சு அவ வேகமா நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிடுவா. அதுக்கடுத்து நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சு நம்ம ஹீரோவும் கண் முழிச்சிருவான். இவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஹீரோனுக்கு நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த ஆன்டி இருப்பாங்களா, இப்ப நம்ம ஹீரோ கண் முழிச்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்சோனையும் ஃபர்ஸ்ட் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த கோ தானே, நான் தான் சின்ன வயசுல இருந்து இவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன், ஆனா இனிமேல் நான் இந்த லேங்க ரிவெஞ்ச் பிளான்ல இழுக்க போறதே கிடையாது, அந்த கோவை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஆன்டி கோவமா அந்த கோவை தேடி போவா. ஃபர்ஸ்ட் அந்த ஆன்டி நார்மலா தான் பேசிக்கிட்டு இருப்பா, உனக்கு லேங்கோட ஃபேமிலி அப்படி என்னதான் பண்ணாங்க, சின்ன வயசுல அவங்க அம்மாவை கொன்ன, இப்ப மறுபடியும் அவனை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா இதுக்கு எதுக்குமே அந்த கோ பெருசாவே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாளா. அப்ப அந்த ஆன்டி அப்படியே, நீ தான் லேங்கோட அம்மாவை கொன்ன அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்பா. ஆனா இத கேட்டக்கடுத்தும் அந்த கோ அப்படி திமிர்த்தனமா, எவிடன்ஸா, சரி அந்த எவிடன்ஸ்க்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹாயா கேப்பா. என்னது எவிடன்ஸ்க்கு காசு வேணுமா, எல்லாரும் உன்ன மாதிரி காசுக்காக அலைவாங்கன்னு நினைக்காத, ஏன் நான் காசுக்காக அலைஞ்சா என்ன தப்பு, லேங்கோட அம்மாவுக்கு மட்டும் சின்ன வயசுல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்குது, அவ ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஒரு கம்பெனியை ஓனா வச்சிருந்தா, அதெல்லாம் பார்க்க எனக்கு பொறாமையா இருந்துச்சு, எனக்கும் அதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் இவ்வளவும் பண்ற அப்படின்பா. ஆனா அப்ப அப்படியே அந்த ஆன்டி, நீ இன்னும் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லைல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஒண்ணு பிளே பண்ணுவா. அதுல இவங்க 4-5 நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணப்ப 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. அப்ப கூட அந்த கோ பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருப்பாள். அதை எல்லாத்தையும் இந்த ஆன்டி ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க போல. அதுல இவ லேங்கோட அம்மாவை கொலை பண்ணது, லேங்க சின்ன வயசுல கொலை பண்ண பார்த்தது, இது எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம லேங்கோட அம்மாவை மென்டல் சொல்லி பைத்திய ஹாஸ்பிட்டல்ல இவ தான் பிளான் பண்ணி சேர்த்திருப்பா. அது எல்லாமே ஃபேக் ரிப்போர்ட்டை வச்சுதான் பண்ணிருப்பா. அதையும் இந்த ஆன்டி எவிடன்ஸோட கண்டுபிடிச்சிருப்பா. இப்ப இது எல்லாம் தெரிஞ்சனையும் அந்த கோ செமையா கடுப்பாவா. சரி இப்போதைக்கு இவகிட்ட சமாதானமா தான் பேசணும் அப்படின்ட்டு அந்த ஆன்டி கிட்ட, சரி உனக்கு என்ன வேணும், என்ன பண்ணா இந்த எவிடன்ஸ்ல என்கிட்ட கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த ஆன்டி சிம்பிளா, ஒன்னும் இல்ல, நீ லேங்கோட வாழ்க்கையில இருந்து வெளியே போயிடணும், அவனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது, மெயினா கம்பெனில இருந்தும் நீ வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போடுவா. அதனால இப்ப அந்த கோக்கும் வேற வழி இல்லாம, சரி நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்குவா. ஆனா இவ இன்னைக்கு அவளோட தோல்வியை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா. இப்போ அந்த ஆன்டி அங்க இருந்து போன உடனே இவளோட அடியாள மீட் பண்ணி, என்னடா லேங் இன்னும் உயிரோட இருக்கானா, ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பா. அப்போ இவளுக்கே ஒரு பாஸ் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் இந்த கோக்கு கால் பண்ணி, சாதாரண ஒரு வேலைக்காரி உனக்கு அகேன்ஸ்டா எல்லா எவிடன்ஸையும் வச்சுக்கிட்டு உன்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கா, அவளை கூட உன்னால டீல் பண்ண முடியாதா, இங்க பாரு இதுதான் உனக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ், ஒண்ணு நீ உயிரோட இருக்கணும், இல்லனா அந்த டீம் உயிரோட இருக்கணும், இதுல எது வேணும் நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸ் மிரட்டி விட்டுருவான். அதனால இப்ப அந்த கோ, இந்த எவிடன்ஸ் இருந்தா தானே நம்ம மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அடியாள வச்சு அந்த ஆன்டியை போட்டு தள்ளிடுவா. பாவம் அநியாயமா அந்த ஆன்டி அதே இடத்துல இறந்துருவாங்க. அவங்க இறந்த உடனே அந்த எவிடன்ஸை அந்த அடியால் அப்படி எடுத்துட்டு போயிருவான். இப்போ இந்த மாதிரி அந்த ஆன்டி இறந்துட்டாங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்துருமா. பாவம் இந்த விஷயத்த நம்ம ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இப்ப அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சாப்புல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கோதான, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இவனுக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லைல, அதனால ரொம்ப வீக்காய் அதே இடத்துல கீழே விழுந்துருவான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் கன்சோல் பண்ணுவா. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே அழுதுகிட்டு, எங்க அம்மா இறந்து போனக்கு அடுத்து என்ன ஒரு அம்மா மாதிரி இருந்து பாத்துக்கிட்டது அவங்க தான், இன்னைக்கு நான் அவங்களும் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத ஆரம்பிச்சிருவான். ஏற்கனவே அவங்க அம்மாவை கொன்னதுக்கே நம்ம ஹீரோ பழி வாங்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல இப்போ இவனோட ஆன்டியும் இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோனையும் நம்ம ஹீரோ அந்த கோவை சும்மா விட போறதே கிடையாது. சோ நம்ம ஹீரோ என்ன பண்ணி இப்ப கோவை பழி வாங்குவான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே गाइस, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.